புதுச்சேரி முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளாட்சித்துறை நிர்வாகம் முற்றிலுமாக சீர்கெட்டு உள்ளது என்றும், வரி என்ற பெயரில் மக்களை சுரண்டி கொள்ளையடிப்பதில் மட்டுமே நகராட்சி அதிகாரிகள் முனைப்போடு செயல்படுவதாகவும், நகராட்சி மூலம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிய அறிக்கை ஒன்றை புதுச்சேரி மாநில அஇஅதிமுக கழக துணை செயலாளரும் கழக தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அந்த அறிக்கையில், புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அங்காளம்மன் நகர் பகுதியில் வீதிகளில் மாடுகளை வளர்ப்பதாகவும், அதன் கழிவுகளை மக்கள் பயன்படுத்தும் கழிவுநீர் வாய்க்காலில் கலப்பதாகவும், இதனால் அங்காளம்மன் நகர் மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் துர்நாற்றமும் சுகாதார சீர்கேடும் நிலவுகிறது என்றும், அப்பகுதி மக்கள் பல்வேறு மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருவதாகவும், கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் சுகாதார சீர்கேடு காரணமாக பன்றிக் காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்றும், இதனை தடுக்க வேண்டிய நகராட்சி அதிகாரிகள் கால்நடை வளர்ப்போரிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு கண்டம் காணாமல் இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தொகுதி முழுவதுமாக வெறிப்பிடித்து திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கூட நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய அவர், இதனால் சாலைகளில் செல்லவே மக்கள் அஞ்சி வாழும் அபாயகரமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கால்நடை வளர்ப்பவர்களால் ஏற்படும் சுகாதார சீர்கேடு, தெருநாய்கள் தொல்லையை நகராட்சி அதிகாரிகள் சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் முத்தியால்பேட்டை மக்களை ஒன்று திரட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று புதுச்சேரி மாநில அஇஅதிமுக சார்பில் எச்சரிக்கை விடுப்பதாக அந்த அறிக்கையில் வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார்.